பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கி பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் 11வது அதிகாரம் வசனம் 35. ஜான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். இருக்கிறதுலே மிக சிறிய வசனம் இது. ஆனால் நம்ம இதில் ஆழமான ஒரு சிந்தனையை பார்க்க போகிறோம். இயேசு இந்த இடத்துல எதுக்காக கண்ணீர் விடுறாரு? மரியாள் மார்த்தாள் அவங்களுடைய சகோதரர் லாசரு மரித்து போனாங்க. அவர் 4 நாளுக்கு அப்புறமா அவர் அடக்கம் பண்ணதுக்கப்புறமா இயேசு அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல எல்லாரும் அவரை பார்த்து அழுகிறாங்க. மார்த்தாள் பார்த்து அழுதுட்டு போகிறாங்க. மரியாள் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாங்க. அவங்களோடவே கூட அங்கேருந்து யூத ஜனங்கள் எல்லாரும் அழுதுட்டு நிற்கிறாங்க. அப்போது அவங்கள பார்த்து கண் கலங்குறாரு, அழுகிறாரு. அந்த கண்ணீர் விடுறதை நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய எவ்வளவான இரக்கத்தை பார்க்கலாம். அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு, அவரோட அன்பின் அதீதத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இயேசுக்கு நல்லாவே தெரியும் அவர் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு சொல்லிட்டு. உயிரோடு எழுப்ப போகிற ஒருத்தர் எதற்காக அந்த இடத்துல கண்ணீர் விடணும்? அதை என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அவர் உயிரோடு ஒருத்தரை எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர்ன்றது அவருக்கு நல்லாவே தெரிந்த போதும் அந்த இடத்துல அவர் ஏன் கண்ணீர் விட்டார்னா, அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற எல்லாரும் கண்ணீர் விடுறதை பார்த்து அவர் ஆவியில் கலங்கின்னு சொல்லிட்டு முன்னாடியே 33வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல கண்ணீர் விடுறாரு. திருப்பியுமே அவங்கெல்லாம் அழுகிறத பார்க்கும்போது 38வது வசனத்துலேயும் மறுபடியும் தமக்குள்ளே கலங்கின்னு சொல்லி, அப்போது அந்த இடத்துல அவர் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பினால் அவங்க அழறாங்களேன்னு சொல்லிட்டு அதை தானும் அதில் ஒரு பங்கெடுத்து அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. அந்த பாரத்தை ஏற்று அவர் அந்த கண்ணீர் சிந்துறாரு. நம்ம ஒரு உதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். நம்மளுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது. அந்த வியாதியை குணப்படுத்த முடியும்னு அந்த டாக்டருக்கு தெரிஞ்சால் நம்மக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவர் இருப்பார். அவருக்கும் ஒரு சின்ன கலக்கம் கூட இருக்காது. ஏன் இதுக்காக இப்படி இருக்கீங்க, இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சியரப் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இங்கே ஒரு பரம மருத்துவர் ஒருத்தர் உயிரோடு எழுப்ப முடியும்னு தெரிஞ்சும் அங்கே இருக்கிற மக்கள் அழுகிறத பார்த்து பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்படியான ஒரு தேவன் நம்மக்கிட்ட இருக்கார். அநேக முறை நம்மளுக்கு நெருக்கப்பட்டு நம்ம ரொம்ப மனமடிவாகி நம்மளுக்கு வர பிரச்சனைகளில் அழுது நம்ம யார்கிட்டாவது அதை ஷேர் பண்ண முடியாதா, அதை எங்கேயாவது சொல்ல முடியாதான்னு சொல்லிட்டு தவிச்சு நிற்கிறோம். அதை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை நம்ம முன்னாடி இருக்கிறவங்ககிட்டயோ உடைஞ்சு அழுது கொட்டி தீர்க்கிறோம். அந்த கேட்குறவங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்த மனநிலை இருக்குன்றது தெரியாது. சில நேரங்களில் அவங்க அதை புரிஞ்சுட்டு ஒரு ஆறுதல் சொல்லலாம், ஒரு அட்வைஸ் பண்ணலாம், இல்லை ஓகே இதை எதுவும் கடந்து போகணும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் அந்த பிரச்சனையை அவங்களால மாற்ற முடியும்னு தெரிஞ்சால் அவங்க அந்த இடத்துல கண்ணீர் விடாமல் இதுக்கே அழகிற, இதுக்கு இந்த சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஆனாலும் அந்த மனிதர்கள்கிட்ட நம்ம போய் சொல்கிறத விட ஆண்டவர் நம்மளோட தேவன் இயேசு அவர் நம்மளுடைய அழுகையும் கண்ணீரையும் கஷ்டத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்காக கண்ணீர் விடுற ஒரு தேவனாக இருக்கார். இப்போவும் அநேகர் ஜெபிக்கும்போது அந்த உடைஞ்சு அழுது அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது தேவன் நமக்காக கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறாரு. அதற்கான உதாரணம் இங்கே. ஏன்னா அநேக இடங்களில் எத்தனையோ பேர் அவரை நோக்கி ஹீலிங்காக வரும்போது இல்லை ஏதாவது ஒரு அற்புத அடையாளத்துக்காக வரும்போது அவங்களுடைய பாரத்தை பார்க்கும்போது அவங்க மேலே மனதுருகி மனமிறங்கின்னு சொல்லியிருக்காரு, சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அந்தப்படியான ஒரு தேவன் எந்த இடத்துலையுமே நமக்காக மனதுருகிற ஒரு தேவன் நம்மக்கிட்ட இருக்கார். அது அநேகம் தரம் நம்ம மறந்துடுறோம். ஒரு நம்ம மனிதர்கள் நம்பி சில நேரங்களில் நம்ம கவலைகளை நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் உண்மையான அந்த பாரம் வரும்போது யார்கிட்டையும் நம்ம செலுத்தாமல் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த உடைந்த அவர்கிட்ட நம்ம அழும்போது அதற்கான காரியங்களை அவர் சரியாக அவர் பார்த்து கொள்வார். மரித்த லாசருவை உயிரோடு எழும்ப பண்ண தேவன், அவரால் கூடாத காரியம்னு ஒன்றும் இல்லை. நம்ம அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாவற்றையும் ஊற்றும் போது அங்கே நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்தே சில மாற்றங்களை உண்டு பண்ண ஆரம்பிப்பார். நம்ம கண்கள் அது பார்த்துருக்காது. அவருக்கு நல்லா தெரியும் என்னென்ன நன்மையாக
முடிய பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கூடிய விரைவில் காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருப்பார். அது நம்ம எத்தனையோ முறை நம்ம வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்போம். அப்படி ஒரு நல்ல தேவன் இருக்காங்கிறத இந்த நாள் நம்ம அறிந்து கொண்டு நம்ம எப்போவுமே தேவனிடத்தில் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் நம்ம அவர்கிட்ட தெரிவிப்போம். நம்மளுடைய உண்மையான அழுகை அவர் பார்க்குறாரு, அதை நம்ம அவர்கிட்ட செலுத்துவோம். மனிதர்களை நம்பி அவங்க முன்னாடி இல்லை, நமக்காக கண்ணீர் விடுகிற ஒரு தேவன் இருக்கார். அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சும் நம்மளுக்காக கண்ணீர் விடுறார். நம்ம கண்ணீரை பார்த்து கண்ணீர் விடுறார். அதை நம்ம இனி ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அதே போல தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இல்லை ஊழியர்களாகவோ இல்லை ஒரு நல்ல மனிதர்களாகவே நம்மக்கிட்ட அநேகர் அவங்களுடைய பாரங்களை சொல்லி எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது உண்மையாக நாமளும் தேவனை போல் அவங்களுக்காக நம்மளுடைய ஆவியில் கலங்குறதும் அவங்களுக்காக அந்த மன உருக்கத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு உள்ளத்தை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம அநேகருக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்து வேண்டும் போது அவர் அற்புத அடையாளங்களை செய்யவும் வல்லமையோடு இருக்கார். அந்த மனபாரத்தை நமக்குள்ளே நாமளும் ஏற்றுட்டு மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா இயேசு அந்த மாதிரியான ஒருத்தராக நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு தேவனுடைய அடிச்சுட நம்மளும் ஃபாலோ பண்ணி போவோம். இந்த மாதிரியான ஒரு அருமையான சிந்தனை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே நன்றி செலுத்தினோம் அப்பா. அப்பா, நீர் எங்கள் மேல் மனதுருகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா, மனம் இறங்குகிற தேவனாக இருக்கீங்க ராஜா. அப்பா, நாங்கள் வடிக்கிற கண்ணீரை பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் மாற்ற முடியும்னு தெரிந்த போதும் எங்கள் கண்ணீரை கண்டு எங்களோடு கண்ணீர் வடிக்கிற தேவனாக இருக்கீங்க ராஜா. ஆம் தகப்பனே, அப்பா, இந்த ஒரு சின்ன வசனமாக இருக்கலாம், ஆனால் அதில் உம்முடைய ஆழமான குணாதிசயம் வெளிப்பட்டிருக்கு ராஜா. இதை அறிந்து உணர்வுள்ள இருதயத்தோடு நாங்கள் இனி எந்த ஒரு காரியத்திலும் எந்த நேரத்திலும் மனம் உடையும் போது நாங்கள் எங்களுடைய இருதயத்தை உம்மிடத்தில் ஊற்ற மாத்திரமே நாங்கள் வரணும் தகப்பனே. அப்படியாய் நாங்கள் செய்யும்போது எங்கள் தேவன் எங்களோடு நிற்கிறார் என்பதை அறியும்படியான பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தால் வேண்டிக் கொள்வோம் பிதாவே. ஆமென், ஆமென்.